வாடி குள்ளி. என்ன காலையிலேயே என் ரூமுக்கு வந்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். என்ன எனக்கு வேணும்? எனக்கு எதாவது வேணும்னா சேட்டம்மா கிட்ட கேட்க போறேன். நீ ஏன் இதெல்லாம் கேட்குற? அம்மா அதை கேட்டுட்டு வர சொன்னாங்க. ஐயோ ஐயோ, சரி தலை நிமிராதா? நிமிராது, வெக்கமா இருக்கு எனக்கு. ஐய, என்னத்துக்கு வைக்க பண்ணும்? சீ குள்ளி, நிமிந்து பாரு. போங்க. அட பாரு. எம்மாடி அம்மா, எவ்வளோ பெரிய பொட்டு. நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. போங்க. ஐய, என்ன மறுபடியும் தலை தொங்கிருச்சு? உங்களை பார்க்கவே வெக்கமா வருது மாமா. சரி அப்ப பார்க்காத. இல்ல, பாப்பேன். லூசு. சரி போய் விக்ரம் கிட்ட கேட்டுட்டு வந்துட்டியா என்ன வேணும் ஏதுன்னு? இல்ல, என்கிட்ட மட்டும் வந்து கேக்குற, அவன்கிட்ட போய் கேட்கலையா? அவனும் உனக்கு மாமா பையன் தானே? கல்யாணம் ஆயிடுச்சுல அவருக்கு, அப்புறம் எப்படி நான் போய் கேட்பேன்? ஓ, கல்யாணம் ஆனா கேட்க மாட்டேன். அப்ப எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கேட்க மாட்டியோ? உங்களுக்கு அப்பயும் கேட்பேன். பாப்போம். அம்மா தான் சொல்லியிருக்காங்களே உங்களை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அப்ப தினமும் கேட்டுதானே ஆகணும். சார். சொல்லுங்க வடிவு. இவங்க யாரு மாமா? இவங்க இவங்க இங்க வேலை செய்யறவங்க குள்ளி. என்ன வேலை? நான் சொல்றேம்மா. சொல்லுங்க. வீட்டு வேலை செய்யறவன். சரி சரி, நேற்று தான் நான் வந்தேன், ஆனால் உங்களை பார்க்கவே இல்லை, அதான் கேட்டேன். சரிங்கம்மா. அம்மா இல்லை, என் பேர் வள்ளி. ஆனால் பேர் வச்சு எப்படி கூப்பிடுறது? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் விஜய் சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, உங்களை எப்படி பேர் வச்சு கூப்பிட முடியும்? வடிவு. விஜய் சார். யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? சார் இல்லை. என்ன இல்லை? என் கல்யாணத்தை பத்தி பேச நீ யாரு? சார் அம்மா கோவப்படாதீங்க, பாவம். நீ வாய மூடு. அச்சோ பாவம் வடிவு. உனக்கு யார் சொன்னா நானும் குள்ளியும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு? சார் உங்க முறை பொண்ணு இல்லை, அதனால தான் சொன்னேன். முறை பொண்ணுனா கல்யாணம் பண்ணி ஆகணும் தான் ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? சாரி சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். அப்ப மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? ஆனா அம்மா சொன்னாங்களே மாமாவும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு. மாமா எவ்வளவு கோவப்படுறாரு. எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாத வடிவு. ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பேசு, அப்படி இல்லைன்னா என்கிட்டலாம் பேசவே வராத. இல்ல சார், தெரியாம ஏதோ பேசிட்டேன். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். அண்ட் மோரோவர் நீ சொன்னல இந்த வீட்டில் வேலை செய்யறதா இருக்கேன்னு, அப்போ வேலை செய்யறவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி நடந்துக்கோ வடிவு. சரியாதான் சார் சொல்றீங்க, வேலை செய்யற மாதிரி தான் நடந்திருக்கணும். தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன் சார். உங்க பர்சனல் லைஃப்பை பத்தி நான் எதுவும் பேசியிருக்க கூடாது சார், ரொம்ப சாரி சார். என் பர்சனல் லைஃப்பை பத்தி பேசுறதுக்கான தகுதி நீ இழந்துட்ட வடிவு. வீட்டு வேலை செய்ய தானே சார் வந்தேன், அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் குடிக்க? வேண்டாம், நீ போலாம். நான் போறேன், நீங்க உங்க குள்ளி கூட ஜாலியா இருங்க. என் விஜய் என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான். அவன் கிட்ட இருக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வாங்கணும். ஆனால் தூரமாக போகிறப்போ அவன் என்னை விட்டு போறானேன்னு ரொம்ப கவலையாக இருக்கு. இந்த ரெண்டு ஃபீலிங்ஸ்க்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் விஜய். மாமா இருந்தாலும் வடிவு பாவம்ல, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பேசியிருக்கலாம்ல. பின்ன என்ன குள்ளி, ஒரு முறை பொண்ணா இருந்தா ஏன் அவங்க நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே தான் ஆகணுமா? என்ன மென்டாலிட்டி இது? சரி, இப்போ நீ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உடனே நீயும் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆயிடுமா என்ன? பேசுறா பாரு பேச்சு. மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஹே குள்ளி, எங்க போற? அம்மாவை பார்க்க போறேன். சரி போ, பாய். லூசு, அறிவே இருக்கான்னு தெரியல வடிவு, பைத்தியக்காரி. முறப்பொண்ணுன்னு சொல்லியே ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவளும் நான் கல்யாணம் பண்ணி போன்ற. அப்போ அவ்வளோ யோசனை உனக்கு, என்னை பற்றின யோசனையும் இருக்குது. ஆனால் நான் வேண்டாம். வேலைக்காரி வேலைக்காரி வேலைக்காரி, அப்போ என்னதான் அந்த வேலைக்காரியில் இருக்கும்னு தெரியல. ஏன் என் வீட்டுக்காரியாக தான் இருந்தால் என்னவா இவளுக்கு? பெரிய இவா மாதிரி பேசுவா, அழுதுகிட்டே ப்ராப்பர் பைத்தியம். இவளை போய் சமாதானம் படுத்த முடியாது. போனால்
என்னை விட்டுருங்க, நீங்கள் வேண்டாம் என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவா. இவ்வளோ அழுகிறது இல்லாமல் என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. குள்ளி கூட என்ன நினைப்பா, ச்சே மாமாவையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்கன்னு நினச்சிக்க மாட்டா. லூஸு. அவ்வளோ ஹர்ட்டாக இருப்பாளோ என்னவோ தெரியல. அப்புறம் பேசி பார்ப்போம். நல்லா திட்டி அனுப்பிட்டீங்களா? ஒருவேளை இவருக்கே உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுறதுலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. என்கிட்டயும் இப்போ பேசியிருந்துருக்க கூடாதே, தெரியாதா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த விஜய் ரொம்ப ஓவராக பண்ணுறான். அந்த குள்ளி முன்னாடியே நான் திட்டுறேன், இதுலேயே தெரியுது நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. நடிக்கிறேன் என்கிட்ட. பின்ன உனக்கெல்லாம் நடிக்க கத்தா தரணும். வேலை செய்ய வந்திருக்கேன், நீயும் வேலை செய்ய வந்திருக்கேன்னு சொல்கிற. இப்போவே நான் வேலை செய்ய வந்திருக்கேன்னா அப்படி சொல்லாத அப்படின்னு என்ன திட்டுவேன். ஆனால் இந்த வாட்டி நீ திட்டினியா? திட்டவே இல்லை. நீ ஏன்னு வேலை செய்கிறவன் தான் சொல்கிறல்ல. தப்பு இல்லை, ஏன் வேலை தான். நான் தான் விட்டுருங்கன்னு சொன்னேன். ஒரேடியாக விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தில் நான் மருமகளாக வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஆசையை வளர்த்துக்கணும்? மாமாக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அம்மா சொன்னாங்க மாமாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை போல. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாமா தான் என் உலகம். மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். இப்போ போய் என்னால் மறுபடியும் வேற யாரையும் மனசால நினைக்கவே முடியாது மாமா. என்னை ஏமாத்திராதீங்க மாமா ப்ளீஸ். வள்ளிமா, ஐயோ என்னாச்சு? ஏமா ஏன் என் தங்க அழுவுது? அம்மா ஏமா என்னமாச்சு? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? திட்டினாங்களா உன்ன? அப்புறம் எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, அம்மாவை பாருமா. அழக்கூடாது செல்லம். கண்ணத்தோடமா. என்னாச்சு? மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராமா. யார் சொன்னா? மாமாவே சொன்னாரம்மா. நான் தான் இருக்கேன்ல, அம்மா இருக்கும்போது இப்படி உன்னை விட்டுருவேன்? அம்மா உனக்கும் விஜய்க்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், சரியா? நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே எப்பயுமே இருப்பல, அது மாதிரியே இரு, சரியா? சிரி பார்க்கலாம். மாமா ஒத்துக்கு வராமா? ஒத்துக்கு வர சொல்லும். நான் தான் இருக்கேன், நான் பேசி புரிய வைக்கிறேன், சரியா? அவன் உன் கூட விளையாடி இருப்பான். சரிம்மா. நல்லா சரி. அழகு பிள்ளை, என் பிள்ளை தான் இருக்கிறதுலையே அழகு. அம்மா மாமா ஒத்துக்கலன்னா என்னம்மா பண்ணுறது? அவர் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதா ரொம்ப தப்பு இல்லைம்மா. இல்லைம்மா, அவனுக்கு ஒன்று பிடிக்கும், அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பான், சரியா? பிடிக்குமா? பிடிக்கும். உன்னை பிடிக்கலன்னா யாரை பிடிக்க போகுது அவனுக்கு? இவ்வளோ அழகா இருக்கே நீ, உன்னை போய் யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். அழகு பொண்ணு. சரிம்மா, நான் கீழே போகிறேன். சரி செல்லம். என் பொண்ணு கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டா கூட என்னால் தாங்க முடியாது. கடவுளே, என் அண்ணன் பையன் விஜய்க்கு எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அவன் இந்த வீட்டில் மகாராணி மாதிரி வாழணும். நான் வாழ்கிறதே என் பொண்ணுக்காக தான். அவன் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் தான் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும். சீக்கிரம் அண்ணன்கிட்ட இதை பற்றி பேசணும். விக்ரமுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் முடிவாகி எல்லாம் முடிஞ்ச பிறகு உடனே விஜய்க்கும் நம்ம வள்ளிக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடணும். இவன் இன்னும் கொஞ்சம் போனால் தாங்க மாட்டா போல. இப்பயே கல்யாணம் பண்ணி வச்சா கூட கல்யாணம் பண்ணிக்குவா போல. பிள்ளைக்கு அவசரம். பாவம் அழுதுருச்சு. அவன் ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான், அதை கேட்டுட்டு வந்து உடனே அழுகிறது மட்டும் நல்லா கற்று வச்சிருக்காமா என் புள்ள. அழுகாம கொஞ்சம் தைரியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கே அழுதுகிட்டே இருக்கு. அம்மா தைரியம் கொஞ்சமாச்சும் இருக்கணும். அம்மா கிட்ட நம்ம இதை உடனே பேசி அன்னைக்கிட்ட பேச சொல்லணும். அப்போ தான் எல்லாம் டக்குன்னு முடியும். இந்த வருஷத்துலேயே வள்ளிக்கும் விஜய்க்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். நான் இந்த வானத்தை என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. நம்ம தானே முதல் பொண்ணு, கேட்டு பார்ப்போம் உரிமையா. கண்டிப்பாக நமக்கு ஒத்துக்குவாங்க. அம்மாவா அண்ணாவும் சேர்ந்து நமக்காக பேச மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் பேசுவாங்க. லட்டு தள்ளி நில்லு. ஏண்டி தள்ளி நிற்கணும்? என்ன? யார் நீங்க? நான் யாரு? ஆமா, யார் நீங்க? சொல்லுவேன், ஆனால் நீ தப்பா எடுத்துக்கூடாது. யார் நீங்க? நிஜமா சொல்லிட வேண்டி. சொல்லுங்க, யாரு? உன் குழந்தைக்கு அப்பன். இடியட். ஐயோ ஐயோ. சரி, எதுக்கு இவ்வளோ கோவம்? என்னாச்சு? அப்படியா? 2 நாள் என்னை பார்க்கவும் நீ வரல, அதே மாதிரி கால் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணல. இதில் குழந்தைக்கு அப்பனா? ஒன்றாட்டியும் பார்த்துக்க முடியல, இதில் குழந்தைக்கு அப்பனாமே. சாரி செல்லம், ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு, அதே மாதிரி பர்சனல் இஷ்யூவும் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால என்னால் உன்னை ஒழுங்காக கவனிக்க முடியல. இன்னைக்கு வா, வெளில போவோம். இன்னைக்கு நான் பிஸி. அப்படி எங்கே போகிறீங்க மேடம்? எங்கேயோ போகிறேன். நான் எங்கே உங்ககிட்ட சொல்லணும்? நீங்கள் மட்டும் நான் எங்கே போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டா போகிறீங்க? ரொம்ப தப்பு பிரீத்தி இது.
மனசுலாம் ரொம்ப கஷ்டப்படுது. பாடட்டும். ஒரு ஃபோன் கால் கூட அட்டன் பண்ணி பேச முடியல, இல்லை ஃபோனும் திருப்பி பண்ண முடியல. இப்படி இருக்கிறவங்க கூட எப்படி தான் வாழ்க்கையை வாழ்றது? ஓய், நான் தான் சொல்கிறேன்ல, இஷ்யூஸாக போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. வா, கார் அங்கே தான் நிற்குது. நம்ம போயிட்டு நீ எங்கே போகணுமோ அங்கேயே சொல்லு, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம வெளியே படத்துக்கு எங்கேயாவது போகலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் மேடம். நீங்கள் யாருங்க? நான் எங்க உங்க கூட வரணும்? போங்க. ஏய் லட்டு, ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே நான் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டேன். மரியாதையாக வாடி. முடியாது, போடா. ஏய் வாடி. இஷ்யூ இல்லையா? அப்படி என்ன இஷ்யூ? உனக்கு எப்போ பார்த்தாலும் இஷ்யூ இருந்துகிட்டு தான் இருக்குது. ஃபேமிலியில் என்ன இஷ்யூ? ஏதோ பர்சனல்னு சொன்ன, அப்படி என்ன இஷ்யூ? தெரிஞ்சுக்கணும். சரி வேண்டாம், போ. நீ ஏன் தனியாக போ. சொல்கிறேன் மேடம், சொல்கிறேன். சொல்லாமல் எங்கே போகிறேன் சொல்கிறேன். சரி சொல்லு. என் தம்பி விஜய் தான் ரொம்ப அப்செட்டாக இருந்தான். என்னடான்னு போய் கேட்டால் லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறான். அச்சச்சோ. அவன் லவ் பண்ணுற பொண்ணு வேண்டான்னு சொன்னதால செம்ம குடிக்கிறான் தெரியுமா லட்டு. நானும் அவனை எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? வடிவு. வடிவா? நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுவாங்களே அவங்களா? ஆமாம். என்னெல்லாம் பார்த்தா பயந்து தெரிச்சு ஓடிடுவா. ஆமாம், இப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருவாங்கட்டா மாதிரி வச்சுட்டு இருந்தோம். எல்லாம் தெரிச்சு தான் விடுவாங்க. நான் மட்டும் தான் பொண்ணுன்னு பக்கத்தில் நிற்கவே முடியுது. அது என்னமோ கரெக்டு தான். ஆனால் எனக்கு தெரியல நீ எப்போ ஓட போகிறேன்னு. நான் ஏன்டா ஓடுறேன்? நீ என்னை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடாமல் இருந்தா சரி. அப்படியே ஆமாம், நீயும் தெரிச்சு ஓடுற காலம் வரும்டி. பார்ப்போம். சரி, அப்புறம் என்னாச்சு? அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? எங்க, நானும் வடிவு கூப்பிட்டு வச்சு பேசி பார்க்குறேன். அதெல்லாம் ஒரு இஷ்யூவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வீட்டில் நான் பேசுகிறேன்னு. பாரு, நீ அந்த மாதிரிலாம் பேசுவியா? ஏன் பேச மாட்டாங்க? ஏண்டி சிரிக்கிற? விக்ரம், ஆஃபீஸ்லயும் நீ பார்க்க டெரரா இருக்க, வீட்லயும் நீ பார்க்க டெரரா இருக்க. என்கிட்ட மட்டும் எப்படி நீ காமெடி பீஸா இருக்க? பழைய விக்ரமா இருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்க விக்ரம் சாஃப்டா இருக்கும், அதுவும் உன்கிட்ட மட்டும். அதான் ஏன் தெரியலையே. வேணா கோவமா என் மூஞ்ச வச்சுக்கணும்னு நீ நினைச்சனா சொல்லு, வச்சுக்கிறேன். ஐயோ வேண்டாம். கோவமா உன்னை பார்த்தாலே பயமா இருக்கும். தயவு செஞ்சு கோவமா மட்டும் மூஞ்சி வச்சுக்காத. சரி, வடிவு என்னதான் சொன்னாங்க அப்புறம்? வடிவு ஓகே சொல்லிடுவாங்களா? அது டவுட்டு தான் பிரீத்தி. அவ ரொம்ப பயப்படுறா. நம்ம ஃபேமிலி, அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்துலாம் ரொம்ப பயப்படுறா. ஆனால் அவன் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகாது. அதான் நம்மளாம் இருக்கும்ல. பட் ஸ்டில் அவ பயமும் நியாயம் தானே. உங்க அம்மா எனக்கு அத்தை, அதுக்கே அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு பயமா இருக்கும். இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துலயே மருமகளா வந்தா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. எங்க வீட்டுக்கு வரும்போது என்ன நான்லாம் உனக்கு சப்போர்ட்ஃபுல்லா இல்லையா? இல்ல. ஏண்டி, ஸ்டோர் ரூம்ல நீ தூங்கிட்டு இருந்ததே எனக்கு தெரியாது. அதான் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் என் பெட்ரூம்ல போட்டேன். அப்படியா? எனக்கு தெரியவே இல்லையே விக்ரம். தெரியாது உனக்கு, தெரியாது. நான் உன்னை கையில் தூக்கிட்டு போறான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஆனாலும் அப்படியே தூங்கிட்டே இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டே வந்தேன். நடிக்கலாம் இல்ல, உண்மையாவே தூங்கிட்டு தான் இருந்தேன். சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்ட பிரீத்தி. இன்னும் 2 டேஸ்ல பாட்டியை கூட்டிட்டு வந்து பேசலாம்ல? உனக்கு ஓகே தானே? ஓகே தான் விக்ரம். பாட்டி தனியா வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தனியா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பக்கத்துல இருந்து பார்த்துக்கோ. சரிங்க புருஷா. என்ன சொன்ன? சரிங்க. ஏய் இல்ல, வேற ஏதோ சொன்ன, ஒழுங்கா சொல்லிடு. சரிங்க, அதான் சொன்னேன். சொல்லு லட்டு. சரிங்க. சொல்லு லட்டு. சொல்லவா? சொல்லு. சரிங்க. வெறுப்பேத்துற பத்தியா? சரி ஓகே, நீ பார்த்து கிளம்பு, நான் வீட்டுக்கு போறேன். ஓகே பாய். அப்படி லட்டு, உன்னைய சாப்பிட்டுடுறேன் இது. சரி சொல்லு, நான் கிளம்புறேன். சரிங்க. நிஜமா இதை தான்ப்பா சொன்னேன். நிஜமாவே போறேன். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போறியா இல்லை எப்படி நானே ட்ராப் பண்ணணுமா? நானே போய்க்கிறேன். சரி, போயிட்டு கால் பண்ண, சரியா? சரிங்க புருஷ். சரிங்க பொண்டாட்டி, நான் தான் ட்ராப் பண்ணுவேன். வா போலாம். இல்லை பரவாயில்ல, தனியாக போய்க்கிறேன். வான்னு சொன்னேன். வாங்க பொண்டாட்டி. ஓகே புருஷ். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய காதலிக்க நேரமில்லை எபிசோட்ஸ் அண்ட் அதர் எபிசோட்ஸும் அது சீரீஸும் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச் காய்ஸ். பாய்.